ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புரோத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்குழி மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்லை, புரோத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். தனுசு ராசி 2026 மார்ச் 22 அப்புறம் தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில பிறந்தவருக்கு சதுர்த்த பாவத்துல இருக்கிற சுக்ரன், சூரியன், சனி, இந்த 3 கிரகங்கள் இருக்கு. இது வெஹிக்கிள் வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஸோ எத்தனை நாளைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க வெஹிக்கிள் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னுட்டு, இந்த டைம்ல நீங்க முடிவுக்கு வந்துடுவீங்க. முடிவுக்கு வர்றதும் நல்லது. கண்டிப்பா வெஹிக்கிள் வாங்குவீங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குற சான்ஸ் இருக்கு. வீடு வாங்குறதுக்காக நீங்க தேடிட்டு இருக்கீங்க. எத்தனை வீடு பார்த்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு அது சூட்டபிளான ஒரு வீடு அமையல. ஆனா இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா அமையும். ரொம்ப நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகா இருக்கிற வீடு உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. பொருளா இருக்கலாம், இந்த லேப்டாப் ஆயிருக்கலாம், மொபைல் போன் கூட ஆயிருக்கலாம். எதுக்குன்னா அவரோட ஃபைனான்சியல் கண்டிஷன் மேல அவரோட வாங்குற பொருளுக்கு வேல்யூ இருக்கு. சில பேருக்கு மொபைலே இம்பார்ட்டன்ட், சில பேருக்கு வீடு, சில பேருக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ். எந்த விஷயம் கூட, எந்த பொருள் கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. எல்லா பொருளுக்குமே வேல்யூ இருக்கு. 3வது வீட்டுல இருக்க கிரகங்கள் பார்த்தா சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனை அண்ணன் தம்பிக்கு நடுவே வரும். பூர்வீக சொத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது தம்பியா இருக்கலாம், இல்லைன்னா தங்கச்சியா இருக்கலாம். நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க ஜாகிரதையா இருங்க. ஆனா சரி பண்ணிக்க முடியும். அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னன்னா திருமண யோகம் 2026ல இந்த மார்ச் அப்புறம் 2027 மார்ச்சுக்குள்ள இந்த 1 year இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு தனுசு ராசியில பிறந்தவருக்கு திருமணம் நடக்கும். இந்த சான்சஸ் அதிகமாவே இருக்கு. செகண்ட் மேரேஜ் யோகம் கூட இருக்கு. யாராவது செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்றீங்களோ, இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, வெளியே வர்றதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இந்த ஒரு மேரிட்டல் லைஃப்ல இருந்து. ஆனா ஃபியூச்சர் எப்படி, நல்ல ப்ரொபோசல் வருமா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள் உங்க தலையில சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த செகண்ட் மேரேஜ்ல உங்களுக்கு சக்சஸ் இருக்கும். ஆனா மேட்ச் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அவரோட ஆயுஷம், ஆரோக்கியம், சந்தானம், வெக்தித்வம், அதுக்கப்புறம் அவரோட சைக்கலாஜிக்கல் டெண்டன்சிஸ், எப்படிப்பட்ட ஆள்,
எல்லாமே பார்த்து தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன, சதுர்த்த பாவம் சப்தம பாவம் இம்பார்ட்டண்டா பார்க்கணும். வெறும் செவ்வாய் தோஷம் பார்க்கறது இல்லை. அப்படி பாருங்க, திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நவம பாவத்துல இருக்க கேத்துனால நிறைய டிராவல்ஸ் இருக்கும். வெளிநாட்டு ஜாபுக்கு ட்ரை பண்றவருக்கு, அதுக்கப்புறம் புதுசான ஜாப் தேடுறீங்களா, கேம்பஸ் செலெக்ஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, எல்லாருக்குமே இந்த டைம் பீரியட்ல சக்சஸ் இருக்கு. ஜாப்ல அதிகமான சக்சஸ் இருக்கு. ஆனா நீங்க வேலை செய்யற இடத்துல பெண்கள்னாலே உங்களுக்கு பிரச்சனை வரும், ஜாகிரதை இருங்க. சதுர்த்த பாவத்துல சனி இருக்கிறதுனால விவசாயம் பண்றவருக்கு இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த கிளாத் ரிலேட்டட் எல்லா விஷயத்திலுமே எல்லா பிசினஸ்காரருக்கும் ரொம்ப நல்லது. இவ்வளவு விஷயங்கள் தனுசு ராசியில பிறந்தவருக்கு.